இது நம்ம புது வீடு பாருங்க. இது வந்து நம்ம ரூம்னு சொல்லலாம், நம்ம ஆஃபீஸ் ரூம். ஸோ இதுதான் ஃப்ரெண்டு. கைஸ் நம்ம எம்தாதுல்ல வந்து இந்த மோதிரத்தை தானம் பண்ணிட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டாக்கான பாட்டில். பீட்டாவை பிடிச்சிட்டு போட்டாங்க. இந்த மரத்தை தூக்கி போட சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நியாயமாக தெரியுதா? 75 ரூபா போட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய வீடாக போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் புதுசாக ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம். ஸோ இப்போ இத்தனை வாடகை வீட்டில் இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வீடு சேஞ்ச் ஆகிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அங்கே நம்ம கொண்டு போக போகிறோம். அது ஒரு வீடியோவை போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்கலாம் நீங்கள் ஒரு சில பேர். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு காலி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியே யோசிச்சிருந்தேன். என்னென்னா, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் செட்டப் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது தண்ணி மாற்றின புதுசில் தண்ணி ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அப்போ இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நியூ டேங்க் செட்டப்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் ஒரு காமிச்சு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் தெரியாதனமாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தனால அது அது வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேங்க் செட்டப்பு அந்த ஃபிஷிங் ரூம் டூல் தான். ஆனால் என்ன, இடையில கொஞ்சம் நம்ம அப்படியே கலந்துரையாடலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பதிஞ்சு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செடிகளை பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போச்சு. என்னென்னா, நம்மளுடைய கார்டன் வேஸ்ட் இருக்குது பார்த்து, கார்டன் வேஸ்ட் இல்லை, கார்டன் வேஸ்ட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட் ரெடி பண்ணி அந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து மாடியில் உங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுற இடத்துல வச்சுக்கோங்க. இல்லாட்டி கார்டனில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டிங்க அப்படின்னா காய்கறிகளில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் ஆகி இந்த தண்ணியோட கலந்து அப்படியே ஒரு உரமாக மாறிடும், ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக மாறிடும். இது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு ஊற்றுறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வளரும். ஸோ இது வந்து ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்களும் யூடியூப்பில் பார்த்தது தான், யூடியூப்பில் பார்த்து செஞ்சிட்ருக்கிறோம். ரொம்ப சூப்பராக வளருது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் நம்ம வந்து ஹோம் டூர் வீடியோலேயே பார்த்தது தான் எல்லாமே. என்ன பார்க்கவும் பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் காலியாக இருக்குது, எக்கோ அடிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் செட்டப் தான் கைஸ். ஸோ கிளாட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப்ராஸ், அதுக்கப்புறம் உள்ள ஒரு பீட்டா ஒன்று இருக்குது. எங்கடாது பீட்டா, அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ் ஒன்று இருக்குது. ஏஞ்சல் ஃபிஷ் ஒன்று இல்லை 2 இருக்குது, தெரியுங்களா? ஒயிட் அண்ட் பிளாக் 2 கலர் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சி ஒரு டப்பாவில் போட போகிறோம். ஸோ போட்டு நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா கைஸ்? இந்த டப்பாவில் பிடிச்சி சும்மா 2 மினிட்ஸ் தான் கைஸ். ஒரு 2 சென்ட் தெளி தான் வீடு இருக்குது. ஸோ போயிடலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரம் வச்சு, அன்னைக்கு நைட்டு கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு. இந்த 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வளைய மாட்டேங்குது உடம்பு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் எடுத்த ஃபுட்டேஜ். இவ்வளோ நேரமாக பார்த்தது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் தொட்டி செட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் கிடச்சிருக்குது. இவ்வளோ நேரமாக நம்ம டப்பாவில் வச்சுருந்தோம். டப்பாவில் வச்சு இப்போ வந்து பக்கெட்டில் விட்டுருந்தோம். ஒரு 2 புதன்கிழமை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட்டில் விட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம மீன் தொட்டி மாற்றத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவங்களோட சேர்ந்து அப்படியே நம்ம மீன் தொட்டி மாற்றிடலாம். ஸோ இவர் தான் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி பிளேஸ் பண்ண போகிற இடம் வந்து எதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம புது வீடு பாருங்கள். இது வந்து நம்ம ரூம்னு சொல்லலாம், நம்ம ஆஃபீஸ் ரூம். ஸோ முன்னாடி என்டர் ஆனவுடனே இதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ரூமு. இது என்ட்ரன்ஸ் கேட்டுங்க கைஸ். அப்படியே ஹோம் டூர் வீடியோ வேணால் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு போடுறேன். ஸோ பார்த்தீங்க 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும், செலிப்ரேஷனுக்கு போடலாம். ஸோ இது நம்ம ஸ்கூல் பேக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி வந்து கல், அது டிஃப்ரூடு அதுன்னு குறைவாக வச்சுருக்கோம். எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு மீன் தொட்டி செட் பண்ண போகிற இடம் வந்து இதுதான். ஸோ நம்ம ஜாமானங்களும் இருக்குது, ஃபிஷ் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போடலாம். ஸோ இப்போ சோகமான விஷயம் என்னென்னா, நம்ம தம்பியோடைய பிரதருடைய ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுச்சு பாவம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் பீட்டா. இதுக்கு வந்து அந்த நோய் பேர் என்னடா மறந்து போச்சு. அது என்னவோ செதில்லாம் விரிஞ்சு அந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை தூக்கி போட சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நியாயமாக தெரியுதா? 75 ரூபா போட்டு வாங்கி வச்சுருக்கேன். ட்ரிஃப்ட் வுட்டு.
ஸோ ஏமாத்துறாங்க இது. ஏமாத்துறாங்களே. குளத்தூரில் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா குளத்தூரில். ஸோ இந்த பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் பீட்டா. அந்த ஒரு நோய் வந்து ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இறந்து போயிடுச்சு. ஸோ பாவமாக இருக்குது. ஸோ டிஸ்போஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இடம். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டோம் பாருங்கள் அப்படியே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேங்க், இது நம்மளுடைய பீட்டா பாட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பாண்டு. ஸோ இந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இந்த ஒரு ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ இப்போயும் இதுதான் விட போகிறோம். இப்போதைக்கு சும்மா ஒரு இதுக்காக நம்ம பீட்டா விட்டு வச்சுருக்கிறோம். பீட்டா சொல்ல போனால் அங்கே தான் வரப்போகுது. சரிங்க, இப்போ நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டாச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீனை விட்டுறோம் ரெடியா. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் வருவான். ஸோ இப்போ வந்து நைட் நான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எத்தனை மணின்னா 10:55 11 மணி ஆக போகுதுங்க. அதனால நம்ம ஃப்ரெண்டு வந்து காலையில் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட்டு நம்ம காலையில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான். காலை நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேங்கை செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் செட்டப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டாக்கான பாட்டில். இது கூட டெக்கரேஷன் ஒன்றும் தேவையில்லைங்க. இது வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி டேங்க்கு. ஸோ கிளார் அடிக்க நினைக்கிறேன். மோஸ்ட் லைட் ஆஃப் பண்ணிருந்துச்சு. ஸோ இப்பயே அடிக்கிறதுதான். ஜன்னல் கேட்ச் போட்டால் கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ மேலே இருந்து பாருங்கள் எப்படி நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. செட்டப் பிடிச்சிருச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிக்கிறதுக்கு கிளார் அடிக்குங்களே. இந்த செல்லை கொட்டிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்குள்ளே இப்போ போக போகிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட டப்பு இருக்குது. ஸோ என் டப்பில் இப்போதைக்கு பீட்டா விட்டு வச்சுருக்கேன். ஆனால் டப்புக்குள்ளே வரப்போகிற மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மீனை பிடிச்சி போட்டுடலாம். போட்டோன்னா கொஞ்சம் மீனுடைய அழகு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பிளான்ட்டை கூட பொறுமையாக போட்டுக்கலாம். ஓகேங்களா கைஸ்? சரிங்க, இப்போ நம்ம மீன்களை விடலாம். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பீட்டா விட்டுறலாம். ஃபீமேல் பீட்டா போத்தா. ஸோ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜீப்ராஸ்லாம் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். கைஸ் நம்ம எம்தாதுல்லா வந்து இந்த மோதிரத்தை தானம் பண்ணிட்டா ட்ரிஃப்ட் வுட்டுக்கு அழகாக்க ட்ரிஃப்ட் வுட்டுக்கு மோதிரம் போட்டு விட்றாரு. நெக்ஸ்ட் இந்த ஜீப்ராலாம் ஒன்றா இருக்கிறது எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. தூங்கிட்டே இருக்கலாம், பார்ப்போம். பீட்டாவை பிடிச்சிட்டு போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து விட்டாச்சு. செடி போட்டிருக்கோம். உள்ளேருந்து 2 கோல்டு ஃபிஷ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 கோல்டு ஃபிஷ், அப்புறம் 2 மோலி ஃப்ரைஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மோலி ஃப்ரைஸ் தெரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கோல்டு ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீட்டா. ஸோ பீட்டாவை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிடலாம். நம்ம இடத்துல ஸோ நான் தம்பி வர்றதுக்கு முன்னாடியே இன்ட்ரோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா கைஸ்? பார்த்தீங்கன்னா ஃபைட்டரும் வச்சு பீட்டாவும் ஏஞ்சலும் ஒன்றா சுத்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஏஞ்சல், ஒயிட் ஏஞ்சல் தான் கைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபீமேல் பீட்டா. இந்த பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் பீட்டாவுடைய வாழை கடிச்சது இன்னும் வளராமலே இருக்குது. வாலில் நடுவில் ஒரு கோடு தெரியுதுங்களா. ஸோ சும்மா ப்ரீட் விட்டுருந்தேன். பார்த்தா ஃபீமேல் போட்டு மேலே வெளுத்தரிச்சு மேல் பயந்து ஓடுது. பார்த்தா வந்து பார்த்தா வால்லாம் கடிச்சு வச்சிருக்குது. ஸோ இது நம்மளோட ஜீப்ராஸ். நேத்தா வரீங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபுட்டு போடலாம். நம்ம இப்போ வந்து எல்லாமேக்கும் போடுற ஃபுட்டு என்னென்னா ஆப்டிமம் பீட்டா. அங்கே போடுவோம். நீங்கள் சாப்பிட வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பீட்டா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ சொல்லணும். இது வந்து அவுட்ரோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, வேற வீடியோ போல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்றாவே